Hello friends, welcome to AshVal Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிள் மட்டன் கபாப். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் மின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் அதை நான் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட இப்போ நம்ம பட்டை சேர்க்க போறோம். பாருங்க பட்டை இந்த சைஸ் ஒரு 10 துண்டு பட்டை, சின்ன சின்ன துண்டு. அப்படி இல்லைன்னா 5 கிராம் பட்டை சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட நம்ம 1/2 கிலோ மின்ஸ் மட்டன் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம், 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதோட இந்த பட்டை பொடி, நம்ம கரம் மசாலாலாம் எதுவும் போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த பட்டை பொடி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கறிக்கு கண்டிப்பாக 1/4 கிலோ வெங்காயம் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ தோசைக்கல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பாருங்கள் ஒரு லெமன் சைஸ் கறி எடுத்து இந்த மாதிரி நான் வடை மாதிரி தட்டிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து எண்ணெயில் நம்ம போட வேண்டியது தான். கொஞ்சம் நிதானமாக போடுங்க, ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும். போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஒரு சைடு வெந்துடும். இப்போ கொஞ்சம் நிதானமாக ஒரு ஸ்பூன் வச்சு பரட்டி போட்டுக்கோங்க, ஏன்னா கறி உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா கபாப் நமக்கு முழுசாக வேணும். அதனால் கொஞ்சம் அது முழுசாக வேகிற வரைக்கும், 2 சைடும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்து பரட்டி போட்டோம்னா சரியாக இருக்கும். பாருங்க இது உள்ளார அந்த வெங்காயம் மாய்ச்சர் இருக்கும், கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் இது மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு கறி, கபாப் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளார உள்ள மாய்ச்சர்லாம் இன்னும் மிச்சம் மீதி இருக்க மாய்ச்சரும் வெளில வந்துடும். பாருங்கள் 2 சைடும் அருமையாக கோல்டன் ப்ரௌனில் வெந்திருக்கு. நான் சொன்ன அளவில் அதே அளவு போட்டிங்கன்னா இந்த கபாப் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஒரு செட்டு கபாப் ரெடி பண்ணிட்டோம். இது எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அது நல்லா இழுத்துரும். இப்போ பாருங்கள் உங்களுக்காக நான் இன்னொரு செட்டு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் என்ன ஷேப்பில் போட்டாலும் கறி கபாப் வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப் மாறிடும். என்ன கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டோன்னா கொஞ்சம் வேகிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒன்றில் இது உள்ளர உள்ள வெங்காயம் சாறு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி வெளில வருது. பாருங்கள் ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நான் பரட்டி போட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் அந்த சாரெல்லாம் வெளில வந்துருந்தது இல்லையா, எல்லாமே ட்ரை ஆகிடும். இப்போ மிச்சம் மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த வெங்காயம் மாய்ச்சரும் மொத்தமாக வெளில வந்துடும். இது மின்ஸ் மீட் அப்படிங்கிறதுனால, போன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இது சீக்கிரம் வெந்துடும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 4 நிமிஷத்துலேயே கறி வெந்துடும். ஏன்னா நம்ம ஹாட் ஆயிலில் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம போட்டு மூடி எடுக்கிறதுனால டக்குன்னு அது வெந்துடும். பாருங்கள் இந்த செட்டு கபாபும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.